புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கே தனுஷோட படம். அது பேர் வந்து வண்டியில் சொன்னேன் இல்லையா, அது என்னங்கிறது ஐ ஷோ யூ. இந்த ஒரு இயரிங். ஹலோ ஹே ஹாய் எவ்ரி ஒன், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் அனு. டுடே ஐ எம் டேக்கிங் மை செல்ஃப் ஆன் அ solo date. Not a solo date, it's solo movie date. ஸோ இந்த vlog வந்து ரொம்ப சின்ன vlog-ஆக இருக்க போது. I gonna get ready and I gonna go for movie alone. I'm alone but not lonely. Not my point. This second movie நினைக்கிறேன் நான் தனியாக போகிறது. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மேபி இருக்கலாம். ஆமாம், இதுதான் செகண்ட் மூவி. ஃபர்ஸ்ட் மூவி என்னென்னா மகளிர் மட்டும், அந்த படம். அப்போது நான் வந்து சென்னையில் இருந்தேன். ஸோ அந்த டைமில் போனது. ஃபஸ்ட்டு வந்து மகளிர் மட்டும் படத்துக்கு போனேன். அண்ட் இப்போ வந்து என்ன படம்னா புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கே தனுஷோட படம். அது பேர் வந்து ஏதோ ராணாவா சம்திங். அது வந்து எனக்கு டக்குன்னு ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு போகணும், அவ்வளோதான். அந்த படத்துக்கு போகணும் அப்படின்ட்டுலாம் ஐடியா இல்லை. அது நான் போகணுன்ட்டு அந்த ட்ரெய்லர் பார்த்தப்போ தோணுச்சு, அதனால் போகிறேன். மூவி பேர் தெரியலங்கிறதுனால தப்பாக எடுத்துக்காது, பார்த்துட்டு சொல்கிறேன். அவ்வளோதான். மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு, தலை சீவிச்சு. ஆக்சுவலி என்னென்னா, இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு காலையில் கிளம்பும் போது, காலையில் இல்லை மத்தியானம், இப்போது ஒரு 2 o'clock ஷோ. இப்போ டைம் வந்து 1 இருக்கும்னு நினைக்கிறேன். 1:15 இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு அழகாக ஒரு பொண்ணு மாதிரி, எப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கர்ட், ஒரு டாப் போட்டு, ஐலைனர்லாம் போட்டு போகலாம், வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அதை நான் போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து ஏதோ பிடிக்கலன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் இந்த மாதிரியே ட்ரெஸ் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே போகிறது அப்படிங்கிற ஒரு இதில் ட்ரெஸ் பண்ணுறதுனால வெரி சிம்பிள். இட்ஸ் வெரி சிம்பிள். பட் எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும், ரொம்ப சிம்பிளாக. இன்னொன்று மெயினாக ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமரா நோக்கி வைக்க வேண்டிய கட்டாயம். எனக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுக்கணும். அண்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐலைனர் போட தெரியணும். அப்புறமா அதெல்லாம் பண்ணிக்கணும்லாம் ஆசை. பட் ஆனால் எனக்கு பண்ண தெரியாது, உண்மையாக எனக்கு பண்ண தெரியாது. என்கிட்ட எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே கிடையாது. என்னோடய பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பவுச் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஐலைனர் இருக்குது. இது எப்போயோ வாங்கின ஒரு ஐலைனர். அதுவும் நான் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லைன்னு மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு. அதோட மேக்கப்போட மேட்ரு நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் டாக்ஸியில் போயின்ட்டுருக்கேன் தேட்டருக்கு. அண்ட் என்னோடய பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐட்டம் இருக்குது. அது என்ன மேட்ருங்கிறது உங்களுக்கு நான் தேட்டர் போயிட்டு காமிக்கிறேன். ஓகே, நான் வந்து அது ஓகே, நான் தேட்டர் போயிட்டு நான் சீட் புக் பண்ணும்போதே பார்த்தேன். லைக் 2-3 சீட் தான் புக் ஆகிருந்தது. அது ஒரு விஷயம் வண்டியில் சொன்னேன் இல்லையா, அது என்னங்கிறது ஐ ஷோ யூ. நாட் நவ், ஐ ஷோ லேட். நிறைய மூடுன்னு வாங்கிக்கணும்.
என்ன படங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன ராயன் மூவி தான். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இன்டர்வல் டைம்ல எனக்கு போய் எந்த ஒரு ஸ்நாக்ஸும் வாங்க பிடிக்கல. ஸோ அதான் நான் வீட்லேருந்தே பேக் பண்ணிட்டு வந்த சீக்ரெட் சொன்னேன் இல்லையா? அது ட்ரை ஃப்ரூட்ஸு அதுதான் நான் சாப்பிட்டேன். அண்ட் மூவி வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு மூவி. நல்லா இருந்துச்சு. ஒரு போர் அடிக்காம. அண்ட் தென் நான் போய இடம் தான் மேக்ஸ்க்கு. மேக்ஸில் வந்துட்டு நான் எனக்கு ஒரு பேக் பார்த்து வச்சுருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். என்கிட்ட பெரிய ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அதில் நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து ஒரு ஃபோன் அண்ட் சின்ன ஐட்டம்ஸ் ஏதாவது போட்டுக்கிற மாதிரியான குட்டியான ஒரு பேக் ஹேண்டியாக வேணும். ஸோ எனக்கு நான் சொன்ன பேக் இதுதான், அந்த பிளாக் கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் வேறு எங்கேயாவது பேக் வந்து நல்ல பிராண்டுது அண்ட் இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியானது இன்னும் பெட்டரானது இருக்குமான்னு நான் செக் பண்ணலான்ட்டு ஒரு 4-5 ஷாப் போய் பார்த்தேன். இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அது எனக்கு இப்போதைக்கு நீட் இல்லைன்னு சொல்லிட்டு அது பக்கம் நான் போகல. அண்ட் அதில் பேக் பார்க்க போன இடத்துல தான் இந்த ஒரு லிப்ஸ்டிக் பார்த்தேன் H&Mல. அண்ட் இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஷேடாக இருந்துச்சு. ஸோ இதை ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதை நான் வாங்கலை. ஏன்னா என்கிட்ட ஒரு 4-5 லிப்ஸ்டிக் இருக்குது. அதை முடிச்சுட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே நான் வச்சுட்டேன். லாஸ்ட்டுக்கு போனது தான் அகெயின் அந்த பேக் செக் பண்ணுறதுக்கு பிராண்ட் ஃபார் லெஸ். அங்கே போயிட்டும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபையே ஆகலை. பிராண்ட் ஃபார் லெஸ்லேயும் டிஸப்பாயிண்ட். அதனால நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் வாங்கியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ். அது என்னங்கிறத வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட் நான் மேக்ஸ்கே போனேன். அப்போ நாங்கள் 2 பேக் எனக்கு கிடச்சிது. ஃபைனலி நான் எடுத்தேன். நான் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 70 dirhams நான் கரெக்டாக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து 45 dirhams அண்ட் ஒன்று வந்து 19 dirhams or சம்திங் நினைக்கிறேன். இது பாருங்களேன். இது வந்து ஒரு ஒயிட் கலர் பேக். ஓகே, இது வந்து எவ்வளோக்குன்னா அபவுட் 45 dirhams பாருங்கள். ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து சேம் இதே மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி கோல்டன் வச்ச ஒரு பிளாக், கோல்டன் பிளாக், அது சில்வர் அண்ட் ஒயிட். அண்ட் இது வந்துட்டு 37 dirhams. 37 dirhamஸா? பட் ஆனால் இது வந்து 25 dirhams தான் பில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து ஏதோ ஆஃபர் அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பாருங்கள், 25 dirhams அண்ட் ஒன்று வந்து 45. ஸோ டோட்டலி 70 dirhams. ஸோ அதனால் நான் இந்த 2 பேக்கும் 70 dirhamsக்கு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்னொன்று கூட நான் வாங்கினேன், ஒரு குட்டி ஜுவல்ஸ் மாதிரி. ஓகே, இது வந்துட்டு க்ராஸ் பண்ணும்போது பார்த்தேன், அங்கே ஒரு ஷாப்பில் வந்துட்டு சேல் போட்டிருந்தாங்க. 2 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி, buy 2 get 1 அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு போனேன். அண்ட் ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை, நான் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இதுதான் நான் வந்து என்னோட சோலோ டேட்டில் நான் வந்து எனக்காக வாங்கிக்கிட்ட திங்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு சோலோ டேட்டாக இருந்தது. ஐ என்ஜாய்ட் ரியலி லாட். அண்ட் பேக் மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு க்யூட்டான ஒரு 3 இயரிங் ரிங்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் என்ன ஒரு இயரிங், எல்லாமே கோல்டில், ஒரிஜினல் கோல்டில் அந்த ஒரு மெட்டல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இல்லை, பிரேஸ்லெட் அண்ட் ஒரு பேங்கிள். இது தான் நான் வாங்கிக்கிட்டேன் இந்த ஒரு சோலோ டேட் அப்படிங்கிறதுல. என்னோடய சோலோ டேட் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே எண்டாச்சு. அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் ஆல்சோ என்ஜாய் திஸ் vlog. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா, ஏதாவது இந்த வீடியோ பற்றினோ இல்லை நெக்ஸ்ட் வீடியோ பற்றினோ எந்த ஒரு கொஷின் ஆர் சஜஷன்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.